கிராம மேம்பாட்டுக்கு முக்கியமான திட்டமான 100 நாள் வேலை திட்டம். இந்த திட்டம் முறையா செயல்பட்டு வர்றத கண்டிப்பா உறுதி செய்யணும். இந்த திட்டத்தில் வரவு செலவு எவ்வளவு, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு எல்லா தகவல்களும் வெளிப்படையா இருக்கணும். அடுத்து ஒவ்வொரு தனி மனிதருக்கும் சமூக பொறுப்பு இருக்கணும். நம்ம வீடு குப்பை குளமா இருந்தா சும்மாவா இருப்போம்? நம்ம எல்லாரோட வீடும் சேர்ந்தது தான் நம்ம கிராமம். அதை சுத்தமாக வச்சுக்கிற பொறுப்பு நமக்குத்தானே இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க முயற்சி பண்ணணும். குப்பைகளை ஊராட்சிகளில் வர பேட்டரி வண்டிகளில் மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு தனித்தனியாக பிரித்து போடணும். கண்ட இடத்துல குப்பை போடுறத தவிர்க்கணும். ஊராட்சி நிர்வாகங்களை சேர்ந்தவங்க குப்பைகளை பிரிக்கிறது, கழிவுநீர் மேலாண்மை பற்றியெல்லாம் மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். என்னடா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயமாச்சா, இதையெல்லாம் சிஎம் சொல்லணுமான்னு நினைக்கிறீங்களா? சின்ன சின்ன விஷயங்களை நாம் கரெக்டாக செஞ்சால பெரிய பெரிய நன்மைகள் நிச்சயம் உண்டாகும். நோயற்ற வாழ்வுதான் குறைவற்ற செல்வம்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த நோயற்ற வாழ்வுக்கு சுகாதாரம்தான் அடிப்படை. மருத்துவ அலுவலர்களும் ஊராட்சி நிர்வாகமும் ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டா நோய் தடுப்பு நடவடிக்கைகள் ஒழுங்கா மேற்கொள்ளப்பட்டு கிராம மக்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். அதனால நம்ம கிராமங்களை சுத்தமா வச்சுக்கிறதுல யாருக்கும் அலட்சியம் இருக்கக்கூடாது. மக்களோட முக்கிய பிரச்சனையா இருக்கிறது தண்ணீர் பற்றாக்குறை. பணத்தை தண்ணியா செலவழிக்கிறாங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. உண்மையிலேயே தண்ணியை தான் பணம் மாதிரி பார்த்து பார்த்து செலவழிக்கணும். தண்ணீர் பற்றாக்குறை வராமல் இருக்க மழைநீர் சேகரிப்பு ரொம்ப அவசியமானது. இதனால தான் நிலத்தடி நீர்வளம் மேம்பட்டு கிராமங்களுக்கு நீண்டகால நீர் பாதுகாப்பு ஏற்படும். இதுக்கான பொறுப்பு நம்ம எல்லாருக்கிட்டையும் தான் இருக்கு. எனவே இதுக்காக அரசும் ஊராட்சியில் எடுக்கிற முயற்சிகளுக்கு நீங்கள் எல்லாரும் ஆதரவு வழங்கணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்து மழைக்காலம் ஸ்டார்ட் ஆக போகுது. டெங்கு, சிக்கன்குனியா போன்ற நோய்களை தடுக்கிற சுகாதார நடவடிக்கைகளை உடனடியாக முன்னெடுக்கணும். வடகிழக்கு பருவமழைக்கு முன்னாடியே எல்லா ஊராட்சிகளையும் அவசர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும். ஒவ்வொரு ஊராட்சியிலையும் சமூக அமைப்புகள் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்போட சிறப்பு குழுக்களை அமைச்சு அவசரகால நடவடிக்கைகளை திட்டமிடணும். இதனால பேரிடர் நேரங்களில் ஏற்படுகிற இடர்பாடுகளை குறைக்கலாம். அடுத்து நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறது கிராம ஊராட்சிகளின் நிர்வாகம், நிதி மேலாண்மை, வெளிப்படை